அதாவது எனக்கு இந்த கண்ணில் கட்டி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லி கிளம்புச்சு. அக்கா பார்த்தீங்கன்னா ஏதோ கல்யாணத்துக்கு போகிற மாட்டா ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரியே தெரில. இது கல்யாணத்துக்கு இப்படியா போட்டு போவாங்க? நீங்கள் யாராவது சொல்லுங்கள் மக்களே. நீ என்ன தெரியும் அப்பிட்டு இருக்க? முக்கியம் கண்ணில் கட்டி வந்துச்சு. ஏன் கட்டி வச்சு? நீ ஏதோ யாரோ அழகான பெண் என்னை பார்த்து கண் அடிச்சதுனால என் கண்ணில் கட்டி வந்துருச்சு. இது கட் பண்ணிடுங்க. நல்லா இல்லை. எதனாலனா வெயில் இருச்சனால தானே கட்டி வந்துச்சு. அவ்வளோ அஹாட்டா இருக்கு. அப்போ நம்ம வந்து என்னது அவ்வளோ அஹாட்டா இருக்கா? ஹீட்டா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன், சும்மா சன்ஸ்கிரீன் இருந்துச்சு, அது எல்லாரும் யூஸ் பண்றது தானே போட்டேன். சன்ஸ்கிரீன். எஸ். ஓ மை காட். இவனும் போடுவாங்க இந்த வீடியோக்கு அப்புறமா போடுவாங்க. நான் போட்டா எனக்கு இப்படிலாம் வாங்க பாருங்க. எனக்கு இப்படிலாம் வருமா? நானாச்சும் பரவாயில்ல மிஸ்டர். எனக்கும் இது வந்திருக்கு. இது கட்டி வருது. அது என்னங்க பண்ண முடியும்? ஆனாலும் போடுதான் சரி. இப்பதான் நான் வந்து இப்போ கொஞ்சமா பேஸுக்கு நல்லா பார்த்தேன் லேத்திக்கு அது பேர் ரெடி பீடியாட்ரிஸ்ட். சாரி கைஸ், அது பேர் வேற பெடிக்யூ. அதெல்லாம் வீட்டிலே, அதாவது சுடுதண்ணி மிச்சம் மீது இருந்த லெமன், அதுக்கப்புறம் சோப்பெல்லாம் போட்டியாடி இல்லை அரிசி மாவு அதெல்லாம் போட்டு அக்கா உங்களுக்கு அந்த பெடிக்கியோட நம்ம சொல்லுவோம். ஒரே டிஃபரன்ஸுமே இல்லை. வெறும் நைல் பாலிஷ் போட்டிருக்கேன், அது பிரைட்டா தெரிஞ்சிருக்கும் கை. இல்லை நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த இது நல்லா இல்லை. அது பியூட்டி பார்லர்ல உட்கார வச்சு நம்ம இப்படி உட்காந்துனா இந்த கையில 2 பேர், காலில் 2 பேர் இப்படி வச்சு மசாஜ் பண்ணி நல்லா பெரிய ராஜசாஸ்திரி. ஆனா நான் அது செய்யல. ஆனா செஞ்சவங்களை பார்த்துருக்கேன். போகும்போதெல்லாம் கூட போகல, அப்போ பார்த்துருக்கேன். ஆனா நான் வந்து செய்யல. அதனால அக்கா வீட்டிலே தோலெல்லாம் உரிச்சு, அந்த தோல் இப்போ என்ன ஆகும் தெரியல. அடுத்து இன்ஃபெக்ஷன் ட்ரெஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. நம்ம வீட்டுல எல்லாம் இந்த பழைய சீப்பு வேற ஏதாவது கிளீன் பண்றதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணி பழசா கிடக்கிற பிரஷ் தான் எடுப்பாங்க. அவனோட சீப்புல கழுவி அப்படியே முடியா எடுத்து பிரஷர் வச்சு நல்லா தேய்ச்சு, இப்ப என் சீப்ல நல்லா தேய்ச்சு, நாளைக்கு நேத்து ஃபுல்லா எனக்கு அதே ப்ராசஸ். அதுதான் பியூட்டி. ஸோ அக்கா வந்து பியூட்டி கான்சியஸா மாறினதுனால 6 மாசம் ஆயிடுச்சுங்க நான் அது பண்ணி. சரி, கால் வேற அழுக்காயிட்டே இருந்தது, என்ன பண்றது? இதெல்லாம் சொல்லணும். ஸோ ஆக்சுவலாக ஒழுங்காக உடம்ப கூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எனக்கு கண்ணெலாம் வந்து பயங்கரமாக கட்டி வருது. சுடு தண்ணியாக வருது தண்ணி. நம்ம வந்து ஹீட்டர் போட தேவையில்ல, அடுப்பில் சுட வச்சு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஷவரை திறந்தா போதும், ஒரு 50 டிகிரியில் புஷ்ஷுன்னு பண்ணிட்டு அடிக்குது. கொஞ்ச நாளா ஏன்டா இப்படி இவனுக்கும் முடி கொட்டுது. ஆக்சுவலா முடி கொட்டும், ஆமா. ஆனா முன்ன இருந்ததை விட அது அதிகமா கொட்டி இருந்தது. எங்களுக்கே தெரியல, ஒருவேளை என்ன வைக்காதனாலயா இவ்வளோ கொட்டுது. இவ்வளோ இழுத்தா வந்துகிட்டே இருக்கு, நார் மாதிரி அந்த தொடப்ப குச்சியில வர மாதிரி வந்துட்டே இருக்கு. அப்புறமா தான் பார்த்தா தவறுது வந்துச்சு, அவ்வளோ புகையா வருது. அதனால நாங்கள் பக்கெட்டுக்கு மாறிட்டோம். பக்கெட்டில் பிடிச்சி வச்சு குளிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ போய் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் இருக்குது. கண்ணை காமிச்சிட்டு இது 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. நானும் சரியாயிருன்னு பொடி போட்டுன்னு இருந்தேன். இனிமேல் பொடி போட்டால் நம்மளை சாம்பிராணி ஆக்கிடுவாங்க. ஸோ கிளம்பி போயிட்டு கண்ணை காமிச்சிட்டு, அது ஒரு பொம்பளை டாக்டர் தான், நைஸாக போய் பார்த்துட்டு ஹாய் ஹலோ சொல்லிட்டு வருவோம். ஓகே, வெல்கம் டு சொன்னா தப்பாயிடும். இருக்கலே மோசமான விஷயம் என்ன தெரியுமா? அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டு எப்போ கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணுறது தான். எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரிலங்க. ஒரு பையனுக்கு கட்டி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பயந்துட்டு இருக்காங்க இன்னமும். ஆமாம், இங்கே வந்தாவே வந்து பிளட் டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் எடுங்கன்னு ஒரு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வர பிரச்சனையில் எவன் ஃபேஸ் பண்ணுறது? கேர்ள்ஸு நம்ம எவ்வளோ பிளட் டெஸ்ட் கொடுத்துருப்போம். நான் இங்கே வந்தே 4 வாட்டி ஊசி போடுவாங்க. தான் பயமாக இருக்குது. ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் நம்மளாம் என்னங்க பண்ண முடியும்? ஒரு சின்னதாக ஏதாவது வந்தாலே சரி, வந்தவன்ட்ட வெளியே ஐஸ்கிரீம் இருக்கும், குளுன்னு சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும் கண்ணு. பல்லு வலிக்க வந்து என்ன எதுவும் சொல்ல நான் நேத்தி சொன்னேன். இஎன்டினா என்னது? இஎன்டினா ஐஸ் நோஸ் டீத். ஒன்றும் தெரியாது மண்ணு.
ENT ஐஸ் இதுக்கு ஏதாவது வேணும்லடா போய் பாரு அப்படின்னா, ENTன்னு இங்கே யாருமே இல்லைடா அப்படின்னா, யாருமே இல்லடி அப்படின்னா, ENTனா என்னது அப்படின்னு, ஐஸ் நோஸ் டீத் அப்படின்னா, இயர்ஸ் தானே, இயர்ஸ் நோஸ் டங்கு தானே, டங்க் இல்லடி டீத்து தான். டங்கு நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? டீத்து எதுனாலும் ஓகே அப்படிதானாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ஐ டாக்டர்லாம் இங்கே இல்லையா, துபாய் தேரால போனாதான் ஐ டாக்டருக்கு இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்க குட்டி பிள்ளைங்களாம் ஏதோ ஒன்று நமக்கே ஏதோ ஒன்று ஆச்சுன்னா பக்கத்துல துபாயில் யாருமே இருக்காங்க. நம்ம தப்பாக தேடிட்டோம். ஐக்கு வேற ஏதோ ஆர்த்தபாலஜியோ நம்ம ஒன்று வச்சுருந்தாங்க. நான் கண்டுபிடிச்சி நான் தேடி நானே ஒரு அறிவாளி வாழ்க்கையில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க கரெக்டாக. அது புக் பண்ணி வந்தாச்சு. நம்ம போயிட்டு வந்துட்டு எனக்கு ஐஸ் வாங்கி தர, அப்போ தான் குழுன்னு சரியாகும். நக்கு எவ்வளவு பெரிய பேட் நேத்தேன்னு எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு காசு தந்த ஒரு கடையாக பைசா செலவு 2 ரூபா தாண்டி இருக்கும். முடியாது. ஸோ பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கேட்போம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, நம்ம அப்புறம் சாப்பிடுவோம். ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் ஐஸ்கிரீம் கேட்டேன். எனக்கு கொடுக்காம இந்த ஜூஸை நைஸாக எனக்கு தள்ளிட்டு இவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். எந்த விதத்தில் இது நியாயம்? இந்த ஐஸ்கிரீமை தான் தண்ணி அடிச்சு மிக்சியில் அடிச்சு இப்படி தருவாங்க. நான் எப்படி சாப்பிட்றேன், இவன் ஜூஸ் இப்போ இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் ஜூஸ் கொடுப்பாங்கல்ல, அதனால நான் வந்து ஜூஸ் ஆமாம் கண்ணுக்கு வந்து நல்ல டாக்டரு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நல்ல கூலாக குடிங்க, குளுமையாக குடிங்க. நானும் குளுமையாக ஜில்லுன்னு குடிக்கிறேன். இல்லை என்ன தப்பு இருக்குது? அதானே சாப்பிட்றதுல மட்டும்தாங்க கான்சன்ட்ரேஷனாக இருக்கா, மற்றபடி ஒன்றும் கிடையாது. இல்லை அப்படி சொல்லலடி, வாய் திறக்கும் இப்படி பண்ணாது, வாய் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வச்சு வேற என்னங்க பண்ண முடியும். வெளியே என்னைக்கோ ஒரு நாள் தான் அத்தி புத்த மாதிரி வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் இங்கே இருக்கிறது நான் டாக்டர், நான் எங்கேயாவது போய் அப்பாயின்மெண்ட் பண்ணோம்னா மாலுக்குள்ளே தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆமாம், அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. எப்படி இங்கே வருவாங்க, ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க ஜில்லுன்னு குடிங்கன்னு. ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது, வெளியவே ஜூஸ் கடை இருக்கு. என் மூஞ்சி மாதிரி. ஓஹோ, அவங்க ஆக்சுவலாக ஜில்லுன்னு சாப்பிடுங்கன்னு சொன்னது சர்பத்து, நொங்கு, இளநீ, மோர் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்ல முடியுமா, இளநீ வந்து இப்போ 20 dirhamsக்கு விற்கிறாங்க. சர்பத்து வந்து ஒன்று உடைச்சா ஒன்றே ஒன்றா இருக்கு. சர்பத்தில் நொங்கு நொங்கு அது குடிச்சா இங்கே சர்பத்து விற்காது. நம்ம ஊர் மாதிரி அங்கே எல்லாம் வச்சு ஒரு நம்ம ஊர் கரும்பு ஜூஸு சர்பத்து அந்த ஒரு அம்மா இருப்பாங்க, எல்லா ஜூஸும் போட்டு ஒரு அந்த சவுண்டுக்கே நம்ம வந்து அங்கேயே நின்றுலாம் போல. அந்த மாதிரி அப்போ டைம்லலாம் என்ன இவ்வளோ லேட் ஆக்குறாங்க, என்ன சவுண்டு அப்படின்னு நமக்கு இருந்தது. இங்கே வந்துட்டு ஒரு இது அது இல்லை, அந்த ரோட்டு கடை எல்லாமே மிஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறது, அது வந்து மிஸ். இப்போ நம்ம அங்கே போனாலும் அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இருக்கும், ஆக்சுவலாக இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் பிராண்ட் ஆக்கியிருப்பாங்க, அவ்வளோதான். இந்த ஆடி மாசம்ல கூழுலாம் தருவாங்க, கூழு, பானக்கம், அதுக்கு நீர்மோர், மாங்காய் உப்புல போட்டது, ஏத்தம்பழம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட சொல்றாங்க. எங்கேருந்து நான் வீட்டில் உட்காந்து நாங்கள் என்னடா வந்து பாஸ்கின் ராபின்ஸில் உட்காந்து ஐஸ்கிரீம், இந்த ஐஸ்கிரீம் ஆக்சுவலாக வாயில் மட்டும் தான் ஜில்லுன்னு இருக்குமா. ஆமாம், உள்ளே போனால் ஹீட்டு. அது யாருக்கா தெரியும் எவ்வளோ திறமை. அந்த கடையிலே வாங்கி அந்த கடையிலே உட்காந்து அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி கோர்த்து விடுது பாரு. அந்த அண்ணன் சொல்லிடுவேன், இந்தியோ ஏதோ ஒரு நம்ம பாஷைலாம் தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜில்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ஆயிரும். இதுவே எப்போ போகுதுன்னு தெரில, போனால் நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரம் கண் சரியாயிரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னொரு தடவை அந்த அக்காவை வந்து பார்க்கலாம், டாக்டர் அக்காவை. சவுண்டு வரல. அந்த டாக்டர் அக்கா என்கிட்ட பேசுகிறது இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. குறுன்னு என்னையும் பார்க்குறேன், அந்த டாக்டரையும் பார்க்குறேன். என்னை பார்த்தா இப்போ சந்தேகத்துக்குள்ளாகிற மாதிரியா இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுன்னா திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எதுக்கு? சரி அப்படி என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன்? இவன் வந்து நல்லவன் கிடையாதுங்க. ஐ மீன் 10 மணின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு, நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், எனக்கு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணாரு, அதனால நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால என் கூடயே வரேன்னு சொல்லி சாட்டர்டே இருக்கிற ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கா. அவ்வளோ திங்கக்கிழமை எதுக்கு என்ன விட்டு போகணும், பொம்பளை டாக்டர் தனியா போயிருவேன்ட்டு. ஆமா, இவன் வந்து நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு நான் இப்போ ஆமா ஒரு டவுட்டு கேட்கணும்ல. கண்ணில் சொட்டு மருந்து கொடுத்தாங்க, கண்ணை திறந்துனே ஊற்றணுமா கண்ணை மூடினே ஊற்றணுமான்னு கேட்கணும். இனஃப்டா
அடிச்சிடு. இதை நான் கேட்டா நீ என்ன பாப்பா இப்படிலாம் நீ இருக்க அப்படின்னு என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி. அதனால ஆம்பளை டாக்டர்கிட்ட தான் போகணுங்கிறாளுங்க. அதெல்லாம் வந்து தப்புங்க. என்ன டாக்டரில் எதுங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் நல்லவங்க தான். அம்மன் பிரயோஜனம் இல்லை. நீ ஆம்பளை டாக்டர் கிட்ட போனாலும் பொம்பளை டாக்டர் கிட்ட போனாலும். ஆனால் என்னோட பொசசிவ்னஸ் அவ்வளோதான். இது வந்து ஓகே, கண்ணு ரெடி ஆயிடுன்னு நினைக்கிறேன். இது இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை கண்ணுக்குள் கட்டியுடன் காத்திருப்பான் தினேஷ். எப்படி பாய் மண்டபத்திரங்க. டாடா.